ருத்ரா, அதுக்கே இவ்ளோ யோசிச்சிட்டு இருக்க? அதான் சக்தி இருக்காளே. தெரிஞ்சோ தெரியாமலையோ அவளும் நம்ம வீட்டு பிள்ளை ஆயிட்டா. பந்தக்கால் நடுறது சக்தியா இருந்தா அனிதா ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்புறம் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்க, நீ சக்தியே கூப்பிட்டுலாம். வா சக்தி. சக்தி வா. சிவா அனிதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ தானே மனசார ஆசைப்படுற. வா. சரிங்கம்மா. திவ்யா வா. காயத்ரி, இங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். இல்லம்மா. என்ன இப்படி சொல்லிட்ட? வெளியே பந்தக்கால் ஊனிட்டு இருக்காங்கல்ல, நாம போய் கலந்துக்க வேண்டாமா? மா, புரிஞ்சுதான் பேசுறியா? அங்க போனாலும் ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை தானே பார்க்க போறோம். அதுக்கு இங்கேயே இருக்கலாம். அஞ்சு பேரும் ஒன்னா வந்து இந்த பந்தக்காலை எடுத்துட்டு போய் குழிக்குள்ள வச்சிருங்க.